வெல்கம் டு கிச்சன் ஸ்டோரிஸ். இன்னைக்கு நம்ம கிச்சனில் என்ன பார்க்க போகிறோன்னா மதுரை ஸ்டைல் மட்டன் சுக்கா. இதை எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. இதுக்கு தேவையான பொருட்கள் 100 கிராம் சின்ன வெங்காயம், 50 கிராம் பூண்டு, கருவேப்பிலை தேவையான அளவு, 2 டேபிள் ஸ்பூன் பெப்பர், 2 டேபிள் ஸ்பூன் காரப்பொடி, 1 டேபிள் ஸ்பூன் மஞ்சப்பொடி, 3/4 கிலோ மட்டன், 200 ml நல்லெண்ணெய். அப்புறம் எடுத்து வச்சிருந்த சின்ன வெங்காயத்தை தட்டி எடுத்துக்கோங்க. பூண்டையும் அதே மாதிரி தட்டி எடுத்துக்கோங்க. இப்போது ஒரு குக்கரில் எண்ணெயை நல்லா காய விட்டுட்டு தட்டி வச்சிருந்த பூண்டை சேர்த்துக்கோங்க. இந்த பூண்டை நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம தட்டி வச்சுருந்த சின்ன வெங்காயத்தையும் சேர்த்துடலாம். அதுக்கப்புறம் கூட கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இது மூணும் நல்லா ப்ரௌன் கலர் ஆகிற வரைக்கும் வதக்கிட்டே இருங்க. அப்போ தான் அந்த டேஸ்ட் சூப்பராக இருக்கும். இப்போ நல்லா வதங்கிடுச்சு. அதுக்கப்புறம் காரப்பொடி எடுத்து வச்சிருந்த காரப்பொடியை சேர்த்துக்கோங்க. காரப்பொடியை நல்லா எண்ணெயில் வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் மஞ்சள் பொடியை சேர்த்துக்கோங்க. அதையும் நல்லா எண்ணெயில் வதக்கிடுங்க. அப்புறம் பெப்பரை சேர்த்துக்கலாம். இது மூணையும் நல்லா எண்ணெயில் வேக விட்டுடுங்க. இது நல்லா வதங்கினதுக்கு அப்புறமா நம்ம மட்டனை சேர்த்துக்கலாம். மட்டனை சேர்த்ததுக்கு அப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. அதுக்கப்புறமா உப்பை இதோட சேர்த்துக்கோங்க. உப்பை கூட சேர்த்ததுக்கப்புறம் மசாலாவும் அந்த மட்டனும் நல்லா மிக்ஸ் ஆகணும். அதை நல்லா கிளறி விடுங்க. இந்த மசாலாவை உடனே தண்ணி ஊற்றி வேக விடக்கூடாது. கொஞ்சம் மட்டன்லேருந்து தண்ணி பிரிஞ்சு வரும். அது வரைக்கும் நல்லா கிளறி விட்டுட்டு அந்த மசாலாவும் மட்டனும் மிக்ஸ் ஆகிட்டே இருக்கணும். ஸோ அந்த டேஸ்ட் அப்போ தான் நல்லாயிருக்கும். ஸோ எண்ணெய் பிரிஞ்சு வந்ததுக்கப்புறமா நம்ம தண்ணியை ஆட் பண்ணிவிட்டு குக்கரில் உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அளவுக்கு விசில் விட்டுடுங்க. ஒரு கொதி வந்ததுக்கப்புறமா நம்ம குக்கரில் வச்சிடலாம். இப்போ வச்சாச்சு. இது எப்படி இருக்குன்னு நம்ம இப்போ பார்க்கலாம். மட்டன் நல்லா வெந்து சாஃப்டாக இருக்குங்க. சூப்பராக இருக்குது. எண்ணெய்லாம் நல்லா பிரிஞ்சு வந்தாச்சு. அதோட ஃப்ளேவரே சூப்பராக இருக்கும். இப்போ இந்த மட்டன் சுக்காங்க வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேட்டிவ் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.